சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மாடி, உனக்கு என்ன உதவி வேணாலும் என்னவும் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு எப்ப வேணாலும் கேட்கலாமா. உனக்கு செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மதனி, அழாதீங்க. எதுனாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி மாசா மாசம் உங்க வீடு தேடி பணம் வரும். நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நாங்க இருக்கோம் மதனி. நாங்க கிளம்புறோம். கலைவாணி, நீ எங்க வீட்டு மருமக. நல்லா படிச்சு சீக்கிரமா வளர்ந்து நீ பெரிய ஆளாகணும். என் மகன் ராஜகுமார மாதிரி குதிரையில வந்து இந்த ராஜகுமாரிய தூக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிக்குவான். சரியா? வர மருமகளே. சரி, நீ பார்த்து ஜாக்கிரதையா அம்மா கூடவே இருக்கணும். சரியா? சரிங்க அத்தை. என் நண்பன் கோட்டீஸ்வரனா இருக்கான். ஆனா பழசெல்லாம் மறக்காம என் மகளை அவங்க வீட்டு மருமகளா வாழ வைக்கணுங்கிற நினைப்போட இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி கலைவாணிய முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? யோ மாமோய், நல்ல கதை சொல்றியா? எனக்கு தெரியாம இப்படி ஒரு கதை படம் நல்லா ஓடுயா. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சின்ன வயசுல எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டாங்க. என் காதலே பூ சுத்த பாக்குற நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. ஏலே முத்துப்பாண்டி, சின்ன வயசுல திருட்டுத்தனம் பண்ணி போலீஸ்ல மாட்டி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனதையெல்லாம் மறந்துட்டியா நீ? உனக்கு எப்படி என் குடும்ப விஷயம் எல்லாம் தெரியும்? எப்படில தெரியும்? யாரு உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாத ஆசையை உன் மனசுல வளர்த்துக்காதுல. கலைவாணிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உன் நினைப்ப இத்தோட மறந்துடல. இல்லை, போய் உன் பொழப்ப பாரு. தேவையில்லாம எங்க பொழப்ப கெடுக்காதுல. உன் நண்பன் குடும்பம் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வாக்க நம்பிட்டு இருக்க உன் முட்டாள்தனத்தை நான் என்னன்னு சொல்றது? பாருல, நீ சொல்ற கதை ஒருவேளை உண்மையா இருந்தா இன்னைக்கு அவங்க இருக்கிற தகுதி என்ன, தரம் என்ன, நீ இப்ப இருக்கிற தகுதி என்ன, தரம் என்ன? உனக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எட்டாது இல்ல. உன்னை அவங்க சம்பந்தியா ஏத்துப்பாங்களா? உன் மகளை அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களா? நீயும் உன் மகளும் இந்த தேவையில்லாத நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு உங்க பொழப்ப எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உன் மகளை அவங்க மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க ஐயா. உன் மகளை மருமகளா ஏத்துக்கிறவங்களா அவங்க இருந்திருந்தா இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது உங்களை வந்து பார்த்து பேசியிருக்கணும்ல. பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல, பழகவும் இல்ல. கனவு காணலாம் ஐயா, அதுல கொஞ்சமாவது நிஜம் இருக்கணும். எனக்கு அவங்க வருவாங்கங்கிறதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல.